கொஞ்சம் கம்யூனிஸ்ட்களின் பயங்கரவாதத்தையும் பார்ப்போம். தமிழகத்தில் கம்யூனிஸ்ட்களை அப்புராணிகள் என்பார்கள். உண்மையில் அவைகள் அப்புராணிகளா? தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. பொதுவாக ஒரு மதத்தின் யோக்கியதையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால். அவை சிறுபான்மையாக இருக்கிற இடத்தில் எப்படியிருக்கிறது என பார்க்கக்கூடாது. பெரும்பான்மையாக இருக்கிற இடத்தில் என்ன யோக்கியதையில் இருக்கிறது என பார்க்க வேண்டும். என பல பதிவுகளில் எழுதி உள்ளோம். இது மதங்களுக்கு மட்டுமின்றி கட்சிகளுக்கும். முக்கியமாய் தேசிய கட்சிகளுக்கும் பொருந்தும். கம்யூனிஸ்ட் கட்சியையே உதாரணத்திற்கு எடுத்து கொள்வோம். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வாய்ப்பில்லாத. வக்கில்லாத இடத்தில் யோக்கியனைப் போல் முகத்தை அப்புராணியாக வைத்து கொண்டு திரிவான். இதுவே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய இடத்தில் பார்த்தோமேயானால். குண்டர் படையை கூலி படையையே மிஞ்சும் வகையில் அவனது வெறியாட்டம் இருக்கும். இந்திய அளவில் அப்புராணியாக இருக்கிற கம்யூனிஸ்ட். உலகளவில் ஆட்சியை பிடித்த இடத்தில் ஆடிய இரத்த வெறியாட்டம் கொஞ்ச நஞ்சமல்ல. இந்தியாவிலேயே மேற்கு வங்கத்தில் அவ்வாறிருக்க கண்டோம். நந்திகிராமில் இந்திய பொதுவுடைமை கட்சி நடத்திய அரச பயங்கரவாத தாக்குதலால். இன்றைக்கு அங்கே கட்சி இருக்கிற இடம் தெரியாமல் உருக்குலைந்து போனது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு மிஞ்சிய துப்பாக்கி சூட்டை நடத்தியவன் கம்யூனிஸ்ட் மேற்கு வங்கத்தில். கேரளாவில் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி எவ்வளவு ரவுடித்தனத்துடன் இருக்கும் என கண்முன் காட்ட இருக்கக்கூடிய சாட்சியமாக ஆட்சியை தொடர்கிறது. கம்யூனிஸ்டின் அப்புராணி மூஞ்சியை கண்டு ஏமாந்து விடக்கூடாது. கம்யூனிஸ்ட் கட்சி பயங்கரவாதத்திற்கு ஒரு தற்காலச் சான்று இதோ. சதானந்தன் மாஸ்டர் எனும் முன்னாள் கம்யூனிஸ்டின் கதை இது. தற்சமயம் ராஜ்யசபா எம்பி யாக நியமிக்கப்பட்டுள்ள சதானந்தன் மாஸ்டர் கண்ணூரில். மட்டனூர் கிராமத்தில் பாரம்பரிய மார்க்சிஸ்ட் குடும்பத்தில் பிறந்தவர். உள்ளூரில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்து. வடகிழக்கு மாநிலமான அசாமின் குவஹாத்தியில் பி.எட். படித்தார். சொந்த மண்ணிலேயே ஆசிரியர் பணி மேற்கொள்ள வேண்டும் என்ற உணர்வுடன் கண்ணூர் மாவட்டத்திற்கு திரும்பிய சதானந்தன். அங்கேயே பணியில் சேர்ந்தார். கண்ணூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உச்சத்தில் இருந்த காலம் அது. அக்கட்சியில் இருந்த சதானந்தன் அதன் சித்தாந்த கொள்கை பிடிக்காமல் வெளியேறினார். அங்கு போட்டியாக இருந்த ஆர்.எஸ்.எஸ் அமைப்பில் 1984 இல் சேர்ந்து. அதன் கிளையை தன் சொந்த கிராமத்தில் சதானந்தன் அமைத்தார். அடுத்த 10 ஆண்டுகள் அந்த அமைப்பில் அவர் காட்டிய முழு ஈடுபாடு. மார்க்சிஸ்ட் கட்சியினரை அதிர செய்தது. இதன் விளைவாக 1994 இல். குடியரசு தினத்துக்கு முந்தைய நாள் பஸ்ஸில் வீடு திரும்பிய சதானந்தனை. அக்கட்சியினர் வழிமறித்து அவரின் 2 கால்களையும் துடிதுடிக்க வெட்டினர். தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் லீலாவதிக்கு தி.மு.க.வினரால் எத்தகைய கொடுமை நிகழ்ந்ததோ. அதையும்விட அதிகமான கொடுமை கம்யூனிஸ்ட் கட்சி குண்டர்களால். அவர்களின் இயக்கத்திலேயே இருந்த சதானந்தன் மாஸ்டருக்கு நிகழ்ந்தது. ஏன் இந்த கொடூரத்தை லீலாவதி பெற்ற துயரத்தைவிட பெருந்துயரம் என சொல்லுகிறோம் என்றால். கொலை செய்ய வெட்டும்போது ஏற்பட்ட வலியோடு அவர் உயிர் போய்விட்டது. அந்த வேதனையும் காயமும் கணநேரமே. மூச்சை விட்டதும் எல்லாம் முடிந்து போனது. ஆனால் சதானந்தன் மாஸ்டர் வாழ்கிறார். 2 கால்களுடன் நடந்தவருக்கு அந்த காலில்லை என்பது எவ்வளவு துயரம். நேற்றுக்கும் இன்றுக்கும் ஒரே நாளில் எவ்வளவு பெரிய வித்தியாசம். நேற்று கால்கள் இருந்தது. இன்று கால்கள் இல்லை. வழக்கமான வாழ்க்கை இல்லாமல் போனது. இதோ 30 ஆண்டுகள் ஓடிவிட்டது. கம்யூனிஸ்ட் கோரத்தாண்டவத்தை கண்ணுற்றதாலேயே சொல்கிறோம். ஒருவன் சிறு கூட்டமாக இருக்கிற இடத்தில் அவன் யோக்கியதையை காண விரும்பக்கூடாது. பெரும் கூட்டமாக இருக்கிற இடத்தில் நாணயமானவனாக. சிறு கூட்டமாக இருக்கிற இடத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தன்மையுடனேயே இருக்கிறானா என பார்த்தால். கம்யூனிஸ்டின் பித்தலாட்டம் கொலை வெறி முகம் தெரியும். வெட்கக்கேடான கம்யூனிஸ்ட்கள் லீலாவதியை கொன்றவர்களுடனேயே கூட்டணி வைத்து மக்கள் நலப்பணி ஆற்றுவானாம் அயோக்கியன்.
சதானந்தன் மாஸ்டர் தன் 2 கால்களை இழந்தும் துவண்டுவிடவில்லை. செயற்கை கால்களுடன் நடமாடினார். அதன் பின் RSS அமைப்பிற்காக கூடுதல் உத்வேகத்துடன் பணியாற்றினார். தன் 61வது வயதில் ஆசிரியராகவே வாழ்ந்து வரும் சதானந்தனின் உழைப்பை பார்த்த பா.ஜ. கண்ணூரின் கூத்துபரம்பா தொகுதியில். அவரை 2016 மற்றும் 2021ஆம் ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். தன் சமூகப் பணியின் காரணமாக பா.ஜ.வின் ராஜ்ய சபா MP-யாக சதானந்தன் நியமிக்கப்பட்டது. அவரின் தியாகத்துக்கு கிடைத்த பரிசாகவே பார்க்கப்படுகிறது. இதே கேரளாவில் பேராசிரியர் ஜோசப் என்பவர். இஸ்லாத்தை பற்றி தவறாக தேர்வு வினாத்தாள் தயாரித்தார் என. சில பயங்கரவாதிகள் அவரை கையையே துண்டாக வெட்டினர். அந்த பயங்கரவாதிக்கும் 2 கால்களையும் வெட்டிய இந்த கம்யூனிஸ்ட் பயங்கரவாதத்திற்குமென்ன வித்தியாசமுள்ளது. கம்யூனிஸ்டகள் அநீதி கண்டு பொங்கி எழுந்தால் நீயும் என் தோழனே. என சும்மா டி-சர்ட்டில் எழுதி கொள்வானே தவிர. அநீதி புரிவதில் எந்த விதத்தில் ஏனைய கட்சிகளுக்கு. சமூகத்திற்கு மதத்திற்கு சற்றும் குறையாதவனல்ல. அயோக்கியனை கூட நம்பிவிடலாம். ஆனால் மூஞ்சியை யோக்கியனை போல் பாவம் போல் வைத்திருப்பவனை நம்பவே கூடாது. அதாவது கம்யூனிஸ்ட்காரர்களை போல். அந்த அயோக்கியனை விட பலமடங்கு அயோக்கியனாக இருப்பான் இவன். கொலை வெறி இரத்த வெறி பிடித்தவனாக இருப்பான் என்பதற்கு சதானந்தன் மாஸ்டருக்கு கம்யூனிஸ்ட்களால் நிகழ்த்தப்பட்ட கொடூரமே பெரும் சாட்சி.